முதுநிலை மருத்துவ படிப்புக்கான மாணவர் சேர்க்கையில் அகில இந்திய ஒதுக்கீட்டில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டில் தற்போதுள்ள நிபந்தனைகளையே இந்த ஆண்டு செயல்படுத்த முடிவு செய்துள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. அனுமன் ஜெயந்தி விழாவையொட்டி சென்னை அசோக் நகரில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் லட்சார்ச்சனை மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. காலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்து வருகின்றனர். உடல் வெப்ப பரிசோதனைக்கு பின்னரே பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். நாமக்கல்லில் உள்ள புகழ்பெற்ற ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் ஆஞ்சநேயர் ஜெயந்தியையொட்டி சுவாமிக்கு 1,08,000 வடைமாலைகள் சாத்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. அதிகாலையில் கோவிலின் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஸ்ரீ ராம நமோ ஆஞ்சநேயர் ஆலயத்தில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஆஞ்சநேயருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு ரத்தின அங்கி அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியை அடுத்துள்ள பஞ்சவடி பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் அனுமன் ஜெயந்தி விழாவையொட்டி 36 அடி உயர ஆஞ்சநேயருக்கு 2000 லிட்டர் பாலாபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் சிறப்பு மலர் அலங்காரம் செய்யப்பட்டு ஏலக்காய் மாலை அணிவிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரவலாக பெய்த பலத்த மழையின் காரணமாக ராமேஸ்வரம் திருக்கோவிலுக்குள் மழைநீர் புகுந்தது. இதனால் பக்தர்கள் அவதிக்கு உள்ளாகினர். தேங்கியுள்ள மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியில் திருக்கோவில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் சீர்காழி, ஆச்சாள்புரம், நல்லூர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த 5000 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் நீரில் முழுகின. நெற்பயிர்கள் சேதமடைந்ததால் சாகுபடி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். உதகையில் புத்தாண்டு மற்றும் தொடர் விடுமுறையொட்டி சுற்றுலா பயணிகள் அதிகளவு குவிந்தனர். சுற்றுலா பயணிகளுக்கு பழங்குடியின மக்கள் ரோஜா மலர்களை கொடுத்தும் பாரம்பரிய நடனமாடியும் அவர்களை வரவேற்றனர். பழங்குடியின மக்களின் நடன நிகழ்ச்சி காண்போரை வெகுவாக கவர்ந்தது. சுற்றுலா பயணிகளுக்கு தோடர் இன மக்கள் இனிப்புகளை வழங்கினர். பதினான்கு பேர் உயிரிழக்க காரணமான குன்னூர் ஹெலிகாப்டர் விமான விபத்திற்கு மோசமான வானிலையே காரணம் என்று விசாரணை குழு தெரிவித்திருக்கிறது. மேகமூட்டம் காரணமாக இருள் சூழ்ந்ததால் விமானியால் ஹெலிகாப்டரை இயக்க முடியாமல் போனதாகவும் இதன் காரணமாகவே விபத்து நேர்ந்ததாகவும் விசாரணை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கும்பகோணம் அருகே தொடர் கனமழையால் நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் திறந்த வெளியில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் சேதமடைந்துள்ளன. இவற்றை பாதுகாக்க நுகர்பொருள் வாணிபக் கழக நிர்வாகிகள் நடவடிக்கை எடுக்காததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் களத்தூர் கிராமத்தில் செயல்பட்டு வந்த பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்த 5 பேரின் குடும்பத்திற்கு தமிழக அரசு நிவாரண உதவி வழங்க உத்தரவிட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் நிவாரண உதவி வழங்க அரசு உத்தரவிட்டுள்ளது. ஹரியானாவில் நடந்த மாற்றுத்திறனாளிகளின் பாரா கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணி சார்பில் பங்கேற்று வெற்றி பெற்று திரும்பிய திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 3 வீரர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது.
மதுரையில் பாதாள சாக்கடை திட்டப் பணிகள் மந்த நிலையில் நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனிடையே மாடக்குளத்தில் இருந்து மாட்டுத்தாவணி நோக்கி சென்ற அரசு பேருந்து ஒன்று பாதாள சாக்கடை பணிகளுக்காக தோண்டப்பட்டிருந்த பள்ளத்தில் சிக்கியது. இதையடுத்து பேருந்தில் இருந்த பயணிகள் மாற்று வழியில் கொண்டு செல்லப்பட்டனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் விளை நிலங்களில் மழைநீர் புகுந்ததால் ஏராளமான நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கின. ஆலங்குடி அடுத்த சேந்தாக்குடி கிராமத்தில் மாயனூர் குளம் தொடர் மழையால் நீர்வரத்து அதிகரித்ததன் எதிரொலியால் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் குடியிருப்பு பகுதிகள் விளை நிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்தது. வேதாரண்யத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் உப்பளங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. நீரை வெளியேற்ற 1 ஏக்கருக்கு 20,000 ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படும் என்பதால் உற்பத்தியாளர்கள் வேதனை அடைந்துள்ளனர். இதனால் உப்பு விலை அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. கட்டணமில்லா வருவாயை பெருக்க பொதுமக்களிடம் மதுரை ரயில்வே கோட்ட நிர்வாகம் புதிய யோசனைகளை கேட்டிருக்கிறது. புதிய மற்றும் சிறந்த யோசனைகளை வழங்கும் நபர்கள் 10 பேருக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 17ஆம் தேதிக்குள் பொதுமக்கள் தங்களது யோசனைகளை வழங்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே போலி மதுபான விற்பனை தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டனர். போலீசார் நடத்திய சோதனையில் விற்பனைக்கு தயாராக இருந்த 750 போலி மதுபான பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக கோபால், கணேஷ், போத்திராஜ் ஆகிய 3 பேரை கைது செய்து வாகனங்களை பறிமுதல் செய்தனர். ஈரோடு வஉசி பூங்காவில் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளியுள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற மகாவீரர் ஆஞ்சநேயர் கோவிலில் அனுமன் ஜெயந்தி விழாவையொட்டி சுவாமிக்கு 10,008 வடைமாலை சாத்தி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அம்மனுக்கு பால், பன்னீர், சந்தனம், மஞ்சள், தயிர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அனுமன் ஜெயந்தியை ஒட்டி நெல்லையில் உள்ள ஆஞ்சநேயர் கோவில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அனுமன் ஜெயந்தி விழாவையொட்டி காலையில் சிறப்பு அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பலத்த மழை காரணமாக நெல்லை மாவட்டத்தில் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. 143 அடி கொள்ளளவு கொண்ட பாபநாசம் அணையில் இன்று காலை 133.90 அடியாக நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது. அதிகபட்சமாக அம்பாசமுத்திரம் பகுதியில் 42 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கொரோனா மற்றும் ஒமைக்ரான் பரவல் காரணமாக ஹரியானாவில் வணிக வளாகங்கள், சந்தைகள் மாலை 5 மணி வரை மட்டுமே செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசி போடாதவர்களுக்கு பொது இடங்களில் அனுமதி இல்லை என்றும் அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு அனில் விஜ் தெரிவித்துள்ளார். சென்னை காசிமேடு பகுதியில் சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த வெங்கடேசன் என்ற இளைஞர் போக்சோவில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த கட்டிட வேலை கூலி தம்பதியினர் காசிமேடு சிங்காரவேலன் நகரில் வசித்து வருகின்றனர். இவர்களது 15 வயது மகள் காணாமல் போனதால் அது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். காஞ்சிபுரம், தேரடி மற்றும் முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஆஞ்சநேயர் கோவில்களில் ஆஞ்சநேயர் ஜெயந்தியையொட்டி சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. ஆஞ்சநேயருக்கு சிறப்பு திருமஞ்சனம், வடை மற்றும் வெற்றிலை மாலைகள் சாத்தப்பட்டு வழிபாடு நடைபெற்றது.
தூத்துக்குடி மாவட்டம் தெய்வ செயல்புரத்தில் அமைந்துள்ள 77 அடி உயர ஆஞ்சநேயருக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை அணிவிக்கப்பட்டது. வெற்றிலை மாலை அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆஞ்சநேயரை வழிபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பாரிவாக்கம் ஏரி நிரம்பி சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் தண்ணீரில் துள்ளித் திரியும் மீன்களை சிறுவர்கள் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பிடித்து விளையாடி மகிழ்ந்தனர். கடந்த 2 நாட்களில் பெய்த கனமழையால் பாரிவாக்கம் ஏரி முழு கொள்ளளவை எட்டி அதன் உபரி நீரானது வெளியேற்றப்படுகிறது. இந்தியாவை சேர்ந்த 356 மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்யுமாறு பாகிஸ்தான் அரசுக்கு இந்திய அரசு கோரிக்கை விடுத்திருக்கிறது. கடந்த 2008ஆம் ஆண்டு ஒப்பந்தப்படி ஜனவரி 1 மற்றும் ஜூன் 1 ஆகிய தேதிகளில் இந்தியா பாகிஸ்தான் சிறைகளில் உள்ள இருதரப்பு மீனவர்கள் பரஸ்பர விடுதலை செய்யப்படுவது வழக்கம் என்றும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. ஒமைக்ரான் தொற்று பன்மடங்கு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நோய் தொற்று ஏற்பட்டால் பொதுமக்கள் பதற்றமடைய வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டார். ராமேஸ்வரத்தில் சூறைக்காற்றுடன் கடல் சீற்றம் ஏற்பட்டதால் கரையூர் பகுதியில் ராட்சத மரம் சாய்ந்ததில் வீடு சேதமடைந்துள்ளது. டெல்லியில் தினசரி கொரோனா பாதிப்பு 50% உயர்ந்திருப்பதால் பொதுமக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். சுமார் 7 மாதங்களுக்கு பிறகு நேற்று தினசரி பாதிப்பு அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 2716 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பு விகிதமும் 3.6% அதிகரித்துள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. கன்னியாகுமரியில் உள்ள பிரசித்தி பெற்ற திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் உள்ள ஆறாட்டு தளம் உடைக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆற்றின் கரையோர ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி காரணமாக மூவாற்று முகத்தில் உள்ள ஆறாட்டு தளம் மற்றும் படித்துறை ஆகியவை உடைக்கப்பட்டுள்ளன. இதனால் அதிர்ச்சியடைந்த பக்தர்கள் லாரியை சிறைப்பிடித்தனர். கும்பகோணம் அருகே வெறிநாய் கடித்ததில் படுகாயமடைந்த 13 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புளியம்பேட்டை அம்பேத்கர் நகர் பகுதியில் சுற்றித் திரிந்த வெறிநாய் ஒன்று சாலையில் செல்வோரை விரட்டி கடித்து தாக்கியது. அந்த வெறிநாயை அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் அடித்துக் கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. புதுச்சேரியில் உள்ள பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் அம்மாநில முதலமைச்சர் திரு ரங்கசாமி சுவாமி தரிசனம் செய்தார். மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அவருடன் சபாநாயகர் திரு செல்வம், அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களும் வழிபாடு செய்தனர். ராஜஸ்தான் மாநிலத்தில் புதிதாக 52 பேருக்கு ஒமைக்ரான் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் ஜெய்ப்பூர், பிரகத்கர், சிரோஹி, பிகானீர் ஆகிய இடங்களில் 38 பேருக்கு ஒமைக்ரான் தொற்று ஏற்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் இதுவரை ஒமைக்ரான் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 121 உயர்ந்திருக்கிறது. கேரளாவில் புதிதாக 2435 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. கடந்த 24 மணி நேரத்தில் 22 பேர் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்ததாகவும் 2704 பேர் குணமடைந்து வீடு திரும்பியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி 18904 பேர் கொரோனா பாதிப்புடன் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஹரியானா மாநிலம் பிஹிவானில் உள்ள கல்குவாரியில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் 4 பேர் உயிரிழந்தனர். 12க்கும் மேற்பட்ட வாகனங்கள் மற்றும் 20க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் நிலச்சரிவில் சிக்கியிருக்கக்கூடும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். நிலச்சரிவு ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து தெரிவிக்கப்படவில்லை. பஞ்சாபில் அரசு பள்ளிகளின் தரம் உயர்த்தப்படும் என்றும் பட்டியலின மாணவர்களுக்கு சிறந்த தரம் வாய்ந்த கல்வி வழங்கப்படும் என்றும் ஆம் ஆத்மி தலைவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் உறுதியளித்தார். பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி அம்ரிஸ்டரில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் இதனை தெரிவித்தார். ஆம் ஆத்மி தலைவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் பஞ்சாப் மக்களிடம் டெல்லியை முன்மாதிரியாக காட்டி பொய் பிரச்சாரம் செய்து வருவதாக பஞ்சாப் முதலமைச்சர் திரு சரண்ஜீத் சிங் சன்னி தெரிவித்தார். கொரோனா பரவலை கையாள்வதில் டெல்லி அரசு தோல்வியடைந்து விட்டதாகவும் சன்னி அப்போது குற்றம் சாட்டினார். உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாடி கட்சி வெற்றி பெற்றால் வீடுகளுக்கு 300 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் என்று அந்த கட்சியின் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் வாக்குறுதி அளித்துள்ளார். இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர், விவசாயிகளுக்கு பாசனத்திற்கு தேவையான மின்சாரமும் இலவசமாக வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மனிதாபிமான உதவியாக ஆப்கானிஸ்தானுக்கு 5 லட்சம் டோஸ் கொரோனா தடுப்பூசிகளை இந்தியா அனுப்பி வைத்திருக்கிறது. ஆப்கானிஸ்தானுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை உடனடியாக வழங்குவது என்று முடிவெடுக்கப்பட்டது. அந்த வகையில் காபூலில் உள்ள இந்திரா காந்தி மருத்துவமனையில் இந்த தடுப்பூசிகள் ஒப்படைக்கப்பட்டதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. சென்னை சாலிகிராமம் பகுதியில் அழகு நிலையம் வந்துள்ள சென்னை ஆலப்பாக்கத்தைச் சேர்ந்த ஆனந்தராஜ் என்பவர் அங்கு பணிபுரியும் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் கைதானார். இதையடுத்து அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ராமேஸ்வரத்தில் இருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சுறா இறகு, கடல் அட்டை, சமையல் மஞ்சள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. மண்டபம் அருகே வேதாளை கடற்கரை பகுதியில் ரோந்து சென்ற கியூ பிரிவு போலீசார் வனத்துறையினருடன் இணைந்து சதாம் என்பவரின் வீட்டில் சோதனையில் ஈடுபட்டனர். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் தேர்வு செய்துள்ள டெஸ்ட் கனவு அணியில் இந்திய வீரர்கள் ரோஹித் சர்மா, அஸ்வின், ரிஷப் பந்த், அக்ஷர் பட்டேல் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் சங்கம் 2021ஆம் ஆண்டில் டெஸ்டில் சிறப்பாக செயல்பட்ட வீரர்கள் அடங்கிய 11 பேர் கொண்ட பட்டியலை வெளியிட்டுள்ளது. டெல்லியை சேர்ந்த 20 வயதான இந்திய தடகள வீராங்கனை தரன்ஜீத் கவுர் ஊக்கமருந்து சர்ச்சையில் சிக்கியுள்ளார். 23 வயதிற்குட்பட்டோருக்கான தேசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் 100 மீட்டர் மற்றும் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயங்களில் தங்கம் வென்றார். மக்கள் அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்வதுடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நகைச்சுவை நடிகர் வடிவேலு கேட்டுக் கொண்டுள்ளார். நாய் ஷேகர் ரிட்டர்ன்ஸ் படப்பிடிப்புக்காக லண்டன் சென்று திரும்பிய போது கடந்த 24ஆம் தேதி கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சை முடிந்த நடிகர் வடிவேலு வீடு திரும்பினார். சிவகார்த்திகேயன் அடுத்து நடிக்கும் புதிய திரைப்படமான SK20 படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த படத்தை பிரபல இளம் தெலுங்கு இயக்குநர் அனுதீப் இயக்க உள்ளதாகவும் இந்த படத்திற்கு தமன் இசையமைக்கிறார் என்றும் சிவகார்த்திகேயன் கூறியுள்ளார்.
பிரபல நடிகை முர்னல் தாக்கூர் தனக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு இருப்பதால் தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளதாக தமது சமூக வலைதள பக்கத்தின் மூலம் தெரிவித்துள்ளார். மராட்டியத்தை சேர்ந்த இவர் ஹிந்தி, மராத்தி போன்ற பல்வேறு மொழி திரைப்படங்களில் நடித்துள்ளார். இவர் சமீபத்தில் நடித்த டூபன் திரைப்படம் மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றது. நடிகை காஜல் அகர்வால் தாய்மை அடைந்துள்ளதை அவரது கணவர் சமூக வலைதளங்களில் தெரிவித்துள்ளார். இவர்களுக்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன. தொழிலதிபர் கௌதம் கிச்சலுவை கடந்த ஆண்டு காதல் திருமணம் செய்து கொண்ட நடிகை காஜல் அகர்வால் திருமணத்திற்கு பிறகும் படங்களில் பிஸியாக நடித்து வருகிறார்.